இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காருன்னா நமக்குள்ளேயும் இருப்பார் தானே. ஆனால் அவரை பூசை பண்ணி அவரை வழிபடுவதற்காகத்தான் இந்த உடலே நமக்கு கொடுக்கப்பட்ட போதும் நம்முடைய அறியாமையாகிய ஆணவமல மறைப்பு இருப்பதனால உள்ளே இருக்கிற இறைவனை நம்மளால் பார்க்க முடியல. நமக்கு தெரியாததுனால அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நிச்சயமாக உள்ளதாக இருக்கார். நாம செடி கொடி நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன விலங்கு மனிதர் தேவர்னு 7 பிறவிகளை எடுத்து படிமுறையில் பக்குவப்பட்டு பல பிறவிகளில் செய்த புண்ணிய பயனாக இப்போ மனித பிறவி கிடச்சி திருமுறைகளை ஓதுறது, சாத்திரம் படித்து அதன்படி நடக்கிறது, திருத்தல வழிபாடு, குருலிங்க சங்கம வழிபாடுன்னு படிமுறையில் சரியக்கிரியை யோகம் பண்ணினா இறைவனே நம்மை தேடி வந்து நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்பா, இதெல்லாம் நிலை இல்லை, என்கிட்ட வான்னு நம்மை கூப்பிட்டு உண்மையை உணர்த்தி நமக்கு நல்லகதி கொடுப்பார்னு ஆகமங்கள் சொல்லுது. இதெல்லாம் கேட்கவே இவ்வளோ கஷ்டமா இருக்க, எப்படி அடையிறதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, நம்ம காஞ்சிபுரத்துக்கு வாங்க. அங்க வாசனை மிகுந்த பூக்களை உடைய சோலைகளுக்குள்ளே மழை மேகம் மறைத்த சூரியன் போல நம்ம உயிரில் உள்ள அறியாமை மறைத்த ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் எழுந்தருளியிருக்கார். 7 பிறவி கடலாச்ச, அதை கடக்கிறதுக்காக பம்பை நதி, கம்பை நதி, திருக்கோயில் புண்ணிய தீர்த்தம், மஞ்சள் நதி, வேகவதி, பாலி, சேயாறுன்னு 7 தீர்த்தங்களை உண்டாக்கி வச்சிருக்கார். அதில் புனித நீராடி நம்ம வினையெல்லாம் நீங்கி போன உடனேயே சாமி சிவந்த கைகளை ஆட்டி சீக்கிரமா வான்னு கூப்பிடுறது போல காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்கள அங்கே இருக்கும் தென்னை மரங்கள் அழைக்கிறதாம். இதை பம்பை கம்பை புண்ணிய நீர் மஞ்சள் நதி வேக நதி பாலி சேயார் என்பன 7 உலகம் 7 மாலை என ஒழுகும் எய்துவோரை செம்பதுமக் கரமெடுத்து விரைய நகர் விழிப்பது போல் தெங்கு நீளும் வம்பவிழ் பூஞ் சோலைகளுள் மழை மறைத்த கதிர் போல வயங்கும் மூதூர்னு காஞ்சி புராணம் தல விசேட படலத்தில் திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளி செய்கிறார். அதனால நாம காஞ்சிபுரத்துக்கு போய் அங்க இருக்கிற 7 தீர்த்தங்களில் புண்ணிய நீராடி 7 பிறவி கடலை கடந்து ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதருடைய அருளால எல்லா நலன்களையும் பெறுவோம். வாங்க.